அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து விலகினால் 10 லட்சம் வரை தர தயார். அபிநயாவிடம் பேரம் பேசிய மர்ம நபர்கள். இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை இனிமேலும் மிரட்டி நம்மளால காரியத்தை சாதிக்க முடியாது. அதனால நம்ம பேரம் பேசலாம் அப்படின்ற முயற்சியில் நேற்றைய தினம் நள்ளிரவு பார்த்தீங்கன்னா அபிநயாவுடைய வீட்டிற்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு 10 லட்சம் வரை நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் இந்த தேர்தலிருந்து பின்வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு அபிநயா இடத்துல பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பேரம் பேசியிருக்காங்க. அதற்கு அபிநயா இந்த மாதிரியான அழைப்பெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு, எதா இருந்தாலும் காலத்தில் சந்திச்சுக்கலாம், இந்த மாதிரி பேரம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்காங்க. இதற்கு பிறகு அபிநயாவிற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பறக்கும் படை பார்த்தீங்கன்னா அந்த அலைபேசியை ட்ரேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களே தான் அந்த ஃபோனை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பாமக நிர்வாகிகளாக இருக்கதா வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல அந்த பறக்கப்படை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பகுதியுடைய வேட்பாளராக இருந்த மேனகா நவநீதனுக்கு ஏகப்பட்ட அலைபேசி மூலம் மிரட்டல்களும் வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு பேரமும் பேசியிருந்தாங்க. என்னதான் மேனகா நவநீதன் அந்த பகுதியில் தோர்த்திருந்தாலும் அவங்களுடைய ஆளுமை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 30 மடங்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படின்னும், இன்னும் இதே மாதிரி களப்பணியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ஈரோடு பகுதியில் அவங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்றத கள நிலவரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அபிநயாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ரொம்பவே ஆளுமையான கட்சியாக பாமக கட்சி தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பாதி செல்வாக்கு பார்த்தீங்கன்னா தற்போது அபிநயாவும் பெற்றிருக்காங்க. எனவே அபிநயா தேர்தலில் வெற்றி அடையலை அப்படின்னாலும் ஓட்டுகள் நிறைய பிரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த பேரத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மேலும் நீங்க இந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.